தேவன் அனுமதித்த வாழ்க்கைய முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நேர போய் எங்க இரு, கேரி தாற்றண்டையில் இரு, உன்னை போஷிக்கும்படிக்கு காகத்தை. ஆண்டவரே, வெளியே சொன்னா அசிங்க ஆண்டவரே, ஒரு கழுக விட்டீங்கன்னா நம்மளா இருந்திருந்தா அவன் நான் இப்படியெல்லாம் யோசிப்பேன். நீ காகம், ஐயோ அதை பார்க்கவே. ஆமே ஆண்டவரே, வேற ஒரு கழுகு, சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு பச்சைக்கிளி அல்லது ஒரு புறா. ஏன்னா இந்த காகத்துக்கு மேல எனக்கு என்னவே இல்லை தெரியுமா? நான் பார்த்த காகெல்லாம் வந்து எதுவுமே தராது, இருக்கிறத இதுதான் எனக்கு தெரிஞ்ச காகம். ஆண்டவரே, சிலர் வாழ்க்கை துணை கூட அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே இவரா, ஆனா அதுதான் தரும், அதுதான் தரும். ஹல்லேலூயா. யாரும் கை தட்டுறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த எலியா அப்படியே ஆண்டவரே ஓகே அக்செப்ட் பண்றார். சரி, அதுல கொஞ்சம் பழகி வரார். கொஞ்சம் பழகி வந்ததுக்கு அப்புறம் சொல்ல, நீ போய் சாரிபாத், அங்க ஒரு விதவைக்கு திருப்பியும் இதுக்கு காக்காவே. சில நேரத்தில் ஆண்டவர் அலோவ் பண்ற சிச்சுவேஷனும் லைஃபும் பாருங்க, நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த எலியா முறுமுறுக்கல. எனக்கு அதுதான் புரியல. ஏன் ஆண்டவரும் கேட்டா, அவன் என்ன நேசிக்கிறான்பா. அவனுக்கு தெரியும், நான் அவனுக்கு ஏற்படுத்தின வாழ்க்கை அவன் நினைச்சதை விட பெஸ்ட். ஆண்டவர் எனக்கு தந்த இந்த லைஃபுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக. இப்படி சந்தோஷமா அக்செப்ட் பண்றவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க. ஆமென். ஹல்லேலூயா.